பங்களிப்பு அப்படின்னா நிறைய ஒரு புரட்சிகரமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துவதற்கு இந்து மகா தலைவராக அவர் மிக சிறப்பாக பங்காற்றியிருக்கார். கலாச்சார ரீதியாக இந்த நாட்டினுடைய கலாச்சார அடையாளம் எது என்பதை மிக தெளிவான ஒரு சிந்தனையோடு நம்முடைய அந்த பாரதிய ஜனசங்கத்தை வடிவமைத்தவர். ஏனென்றால் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே இந்த மண்ணுக்கான அதனுடைய தனித்தன்மை, கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு இவற்றை எல்லாம் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு கட்சி, அரசியல் கட்சி இருக்கும் என்றால் அது பாரதிய ஜனசங்கத்தை துவங்கி இன்று பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதனாலதான் இந்த கட்சி இன்னைக்கு ஒரு தத்துவம் ஒன்று உருவாகி கிட்டத்தட்ட RSS உருவாகி 100வது ஆண்டு நம்ம கொண்டாடி இருக்கோம். இந்த 100வது ஆண்டுல தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை இயக்கங்கள் இன்னைக்கு எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியாது. கிட்டத்தட்ட கோயில் பாத்தீங்கன்னா திராவிட கழகமும் இதே மாதிரி 100 வருஷம் ஆச்சு அவங்க ஆரம்பிச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம 22 மாநிலத்துல அரசியல் அதிகாரத்துல இருக்கும். கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் 12 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 23 கோடி மக்களை வறுமையின் பிடியிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு உலக நாடுகள் எங்க போனாலும் பிரதமர் மோடி அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை ஒரு அரசியல் தலைவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெருமை இன்னைக்கு இந்தியாவில் சொன்னா, இன்னைக்கு உலக நாடுகள் எங்க போனாலும் இந்தியாவில் சொன்னா மோடி வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவை மேல ஒரு அபிமானம் எல்லா உலக நாடுகள் மத்தியில் இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு அத்தனை உலக நாடுகளுமே நம்முடைய பிரதமரை வரவைத்து அவருக்கு விருது கொடுப்பதும் அவருக்கு அங்கீகாரம் கொடுப்பதை அவர்கள் நாட்டுக்கு கிடைக்கின்ற கௌரவமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய கர்மத்தைப்படி உலகமே ஒரு குடும்பம் அப்படின்னு பாக்குறவங்க தான் நம்முடைய கலாச்சாரத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க. வசு தெய்வக குடும்பம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. நாம தமிழ்ல கலியின் பூக்குண்டனார் மாதிரி யாரும் ஊரே யாவரும் கேளு. இந்த மாதிரியான ஒரு தத்துவத்துல நம்ம கொரோனா காலத்துல பார்த்தோம். நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு இலவசமா தடுப்பூசி கொடுத்தோம். இன்றைக்கு கூட உலகத்துல எந்த இடத்துல 2 நாட்டுக்கு நடுவில் சண்டை வந்தா கூட இந்திய கொடியை எடுத்துட்டு போனான்னு சொன்னா அந்த விமானத்துக்கு வழி விட்டுருவாங்க. அங்கிருந்து வந்து வரக்கூடிய இந்தியர்களுக்கு வழி விட்டுருவாங்க. பாகிஸ்தான்ல இருந்து அந்த இடத்துல இருந்து மீண்டு வரக்கூடியவங்க எல்லாம் இந்திய கொடி எடுத்துட்டு அவங்க கால அடிச்சு போறாங்கன்னா இன்றைக்கு இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது பிஜேபியால் கிடைத்திருக்கிறது, மோடியால் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை உருவாக்கிய காலகட்டம் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காங்கிரசுக்கு மாற்றாக